ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு மருத்துவம் படித்த பெண் ஜாதகர். அந்த காலகட்டத்தில் அவருக்கு பணி நியமனம் அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிற மாதிரி கிடைக்குது. இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் எப்படி ஆய்வு செஞ்சோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னம். 25 வயதை கடந்தவர் பணிச்சிட்டு இருந்த காலத்தில் அவருக்கு போயிட்டு இருந்த அட்சய லக்னம் அப்படின்றது கும்ப அட்சய லக்னம். கும்ப அட்சய லக்னத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் மகர வீட்டுக்கும் அவரே தான் அதிபதி. அப்போ 1-12க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 12ஆம் வீடாகிய மகரத்தில் இருக்கார் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில். அப்போ இவருக்கு நம்ம ஏன் இந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணி கிடைச்சதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கும்ப அட்சய லக்னத்திற்கு தொழில் அப்படின்றது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் விருச்சிக வீடு. அதன் அதிபதி செவ்வாய் பகவான். அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் தனுசு வீட்டில் இருக்கார். அப்போ தொழிலை குறிக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் தனுசு வீட்டில் இருக்கார். இந்த செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வைன்னு ஒன்று நிகழ்வு இருக்குது. அந்த 4ஆம் பார்வையாக கும்ப வீட்டிற்கு 2ஆம் இடமாகிய மீன வீட்டை பார்ப்பார். இந்த மீன வீடு அப்படின்றது தான் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ 10ஆம் அதிபதி வேலைக்கு சம்மந்தப்பட்ட அதிபதி 2ஆம் இடாகிய வருமானத்தில் தொடர்பு பெறார். இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னா யார் அப்படின்றது காரகத்துவத்தை பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வை குறிப்பவர் செவ்வாய் பகவான். அதே போல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வையும் செவ்வாய் பகவான் குறிப்பார். அப்போ இதை நம்ம எளிமையாகவே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தொடர்பு இருக்குது. அவர் அரசு சம்மந்தப்பட்ட நிகழ்வையும் குறிக்கிறார், மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிகழ்வையும் குறிக்கிறார்ன்றதில் இங்கே பலன் நம்ம எளிமையாகவே சொல்லிடுறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் அவருக்கு நடக்குது அப்படின்னா, இப்போ அவருக்கு அவிட்டம் 4 அப்படின்ற நிகழ்வு அந்த காலகட்டத்தில் போயிருக்கு. அவிட்டம் 4 நவாம்சம் நம்ம அட்சய லக்னத்தில் பார்க்கும்பொழுது நிகழ்காலத்தில் பயணிக்கும். இப்போ இந்த காலத்தில் அவருக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ற பிராப்தம் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.